இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. சுட சுட ராதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துவையல் பண்ணுறதுக்கு சாமான்கள் எல்லாமே வறுத்து கொஞ்சம் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். முதல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளை பொறுத்த வரைக்கும் கருப்பு எள் அப்படி இல்லைன்னா வெள்ளை எள் எது வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து விடுங்க. இது வறுத்துக்கிட்டு இருக்க சமயத்திலேயே இதில் வேர்க்கடலையும் சேர்க்க போகிறோம். வேர்க்கடலையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருக்குது, அதனால் இந்த டைம் போட்டு வறுத்துக்கிறேன். வறுக்காதது அப்படின்னா முதல்லையே போட்டு வேர்க்கடலையை வறுத்துட்டு அப்புறமா எள்ளு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற எள்ளு கடலை ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்தா போதும். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே சட்டியிலேயே நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த துவையலுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் காரம் தாங்க. நான் வந்து ஒரு 8லேருந்து 9 பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துருக்குறேன். மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு துவையல் எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டுட்டு இருக்கப்பே கோவக்காய் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு கோவக்காயை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நறுக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த கோவக்காய் பச்சை மிளகாய் ரெண்டுமே வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இது துவையலுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு நம்ம இதை வதக்கி விடணும். இந்த கோவக்காய் பச்சை மிளகாய் நல்லா வெந்து வதங்கணும். தண்ணியெலாம் அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வறுத்துருந்தேன். மிளகாயும் நிறம் மாறி இருக்குது, கோவக்காயும் நல்ல 3/4 வாசி வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி, பெருசாக இருந்தால் 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சோம்னா அந்த தக்காளியில் ஈரப்பதத்திலே கோவக்காய் தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். அந்த தக்காளி நல்லா குழஞ்சி கோவக்காயும் ஒரு பாதி அளவு இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளியே போட்டிருந்தாலும் கொஞ்சமாக புளி போடுறப்ப தாங்க அந்த துவையலோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளியை போட்டு வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக வாசத்துக்கு மட்டும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ போட்டிருக்கிற கோவக்காய் ஒரு பாதி தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் 2-3 தடவை பரட்டி விட்டுருந்தேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நேரம் இப்போ உங்களுக்கு கோவக்காய் பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். கோவக்காய் நல்லா வெந்துடணும், அப்படி இல்லைன்னா கசந்த டேஸ்ட் வந்துடும். இப்போ நான் ஒரே ஒரு கோவக்காயை எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் குழையக்கூடாது, அதே மாதிரி வேகாமையும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்தால் போதும். இப்போ அதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த துவையல் அரைக்கிறதுக்கு வீட்டில் வந்து நீங்கள் அம்மிக்கல் வச்சுருந்தீங்களா ஆட்டாங்கல்லே அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். முதல்ல வறுத்த வேர்க்கடலை எள்ளு போட்டு விப்பர் மோடு இருக்கு இல்லையா, பல்ஸ் மோடு, அதில் வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீடில் விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விப்பர் மோட்லேயே ஒரு 4-5 தடவை விட்டேங்க. நல்லா அந்த ஒரு ஈரப்பதம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப மைய பொடிச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு பொடிச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க சாமான்கள் இருக்குது பாருங்கள், அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வதக்கிலாம் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி பச்சையாக தான் சேர்க்கணும். கூடவே இதில் ஒரு 3-4 பல் பூண்டும் பச்சையாக தாங்க சேர்க்கணும். சில பேர் இதில் சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க, நான் வெங்காயம் போடல, வெறும் பூண்டு சீரகம் மட்டும் போட்டு அதில் இருக்க ஈரப்பதத்துக்கே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணிலாம் ஊற்றலை, அதில் இருக்க ஈரப்பதத்திலே நல்லா கலந்து அரைச்சேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த வேர்க்கடலை எள்ளு அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கோவக்காயோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த துவையலுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு கொடுக்குறோம், அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் இதுக்கு சேர்த்துக்கணும். ஆந்திரா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிக்கிறது தான். கட்டாயம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா 2-3 வரமிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. மிளகாயும் செவந்ததுக்கப்புறமா தாளிப்பு எடுத்து சட்னியில் நம்ம சேர்த்துற வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சைடில் ஒரு ஆம்லேட்டோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டா போதும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கோவக்காய் துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.